செந்தில் பாலாஜி ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் RN ரவி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் தற்போது வரை சிறைவாசம் தொடர்வதால் செந்தில் பாலாஜி ராஜினாமா முடிவை எடுத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியது. இது தொடர்பாக முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி உருக்கமான கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியிலிருந்து விலகுவதாகவும் தங்களுடைய தலைமையின் கீழ் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீதிக்காக போராட தனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தவர்களுக்கு நன்றி என்பதோடு நான் நிரபராதி உண்மையை வெளிக்கொண்டு வர சட்ட ரீதியாக தொடர்ந்து போராடுவேன் எனவும் நீதித்துறை மீது தனக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் விரைவில் நீதி வெல்லும் எனவும் செந்தில் பாலாஜி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில்தான் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக நேற்று முதல் தகவல் வெளியான நிலையில் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். 200 நாட்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக புழல் மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வப்போது செந்தில் பாலாஜி வழக்கு கூடிய நிலையில் நீதிபதிகள் தரப்பை பொறுத்தவரையில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக தான் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.